ஒரு கூட்டம் நிறைந்த நகரத்துல மார்க்கெட்டின் ஓரத்துல ஒரு பழைய மாவு ஆலை இருந்தது. அந்த ஆலையில எப்போதும் தூசி, சூடு, கற்கள் அரைக்கும் சத்தம் இது எல்லாம் நிரம்பி இருந்தது. அந்த ஆலையின் உள்ள ஒரு கழுதை வாழ்ந்து வந்தது. சாதாரணமாக ஒரு சோர்வான கழுதை. அது தினமும் காலை முதல் இரவு வரை சுற்றி சுற்றி நடந்து அந்த பெரிய கல்லை இழுத்து கொண்டு வேலை செய்தது. தினமும் அதே மாதிரி வேலை, அதே சத்தம், அதே வாழ்க்கை. அந்த ஆலையின் உரிமையாளர் ஒரு பேராசை மனிதன். அவனுக்கு அந்த கழுதையின் வலி, சோர்வு எதுவும் முக்கியமில்லை. கல் வேகமா சுற்றணும், அதிக மாவு தயாரிக்கணும், அதனால் தன் பணம் வரணும், அதுதான் அவன் கவலை. ஒரு நாள் அவன் கவனித்தான். அந்த கழுதை மெதுவாக நடக்க ஆரம்பிச்சது. அது சோம்பேறி இல்ல, வயதாகி வருது. மூச்சு அதிகமா எடுக்குது, கால்கள் பலவீனமா இருக்கு. முன்பு போல வேகமா வேலை செய்ய முடியலை. அவன் கோபமானான். இது இனிமேல் எனக்கு பயனில்லைன்னு நினைத்தான். ஆனா அடிச்சா இன்னும் பலவீனமாகிடும்னு அவன் தெரிஞ்சது. அதனால அவன் ஒரு வேற ஆயுதம் பயன்படுத்தினான், பாராட்டு. அடுத்த நாள் அவன் ஒரு பொன்னான குதிரை சேணம் கொண்டு வந்தான். அது வெயிலில் மின்னி அழகா இருந்தது. அந்த கழுதை அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றது. அவன் சிரிச்சுக்கிட்டு வந்து, என் மிக வலிமையானவன், என் மிகவும் உழைக்கும் கழுதை, நீதான் இந்த ஆலையின் ஹீரோன்னு சொன்னான். அந்த பொன்னான சேணத்தை அவன் மெதுவா கழுதையின் மேல் போட்டான். நீ மற்றவர்களைப் போல இல்லை, நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ இல்லாமல் இந்த ஆலையே இயங்காதுன்னு சொன்னான். அந்த வார்த்தைகள் அந்த கழுதைக்கு புதுசு. அது இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அதனால் அது பெருமையா உணர்ந்தது. இதயத்துல ஒரு சந்தோஷம் வந்தது. நான் இன்னும் அதிகமா வேலை செய்தாதான் என்னை எல்லோரும் மதிப்பாங்கன்னு அது நம்ப ஆரம்பிச்சது. அந்த நாள் முதல் அது இன்னும் அதிகமா வேலை செய்தது. வேகமா ஓடியது. உடம்பு ஓய்வு கேட்குது, ஆனா மனசு சொல்றது ஹீரோஸ் ஓய்வெடுக்க மாட்டாங்க. அதுக்கு பயம், இந்த பாராட்டு போயிடுமோ, இந்த பொன்னான சேணம் போயிடுமோன்னு. ஆலை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அது காய்ச்சலால் சோர்ந்து போயிடுச்சு. கால்கள் நடுக்கம், கண்கள் மங்கல். ஆனாலும் அது நிற்கலை, இன்னும் நடந்தது. ஒவ்வொரு அடியும் வலியாக இருந்தது. அப்புறம் அது கீழே விழுந்து இறந்தது. அந்த உரிமையாளர் அழவே இல்லை. அவன் உடனே அந்த பொன்னான சேணத்தை எடுத்துக்கிட்டான். மறுநாள் அதையே ஒரு புதிய இளம் கழுதைக்கு போட்டான். பே, ஒருவரின் பாராட்டு உங்களை சிறையில் அடைக்க விடாதீர்கள். சிலர் உங்களை மனிதராக மதிக்க மாட்டாங்க, ஒரு எந்திரம் மாதிரிதான் பார்ப்பாங்க. நீ ஸ்பெஷல், நீ ஹீரோன்னு சொல்வாங்க. அது உங்களை பயன்படுத்திக் கொள்ளத்தான். நீங்கள் உடைந்த பிறகு அவர்கள் உங்களை கவலைப்பட மாட்டாங்க, வேறொருவரை தேடுவாங்க. ஆமாம், கடினமா வேலை செய்யுங்கள், ஆனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு இல்லை. உங்கள் மதிப்பு யாராவது சொல்லும் பாராட்டால் தீர்மானிக்கப்படாது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம் எந்த வேலைக்கும் எந்த உறவுக்கும் மேலானது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் ரத்தம் சிந்த வேண்டிய நிலை வந்தால் அது அன்பு இல்லை, அது சுரண்டல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.